வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சினிடெக் தமிழ். என்னோட பேர் ராகுல். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும். அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற சேனலில் போடுற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அப்ளிகேஷன் வந்து வீடியோ சேட்டிங்க்கோ அல்லது வீடியோ கால் பண்ணுறக்கோ வீடியோ கான்ஃபரன்ஸ்க்கோ அல்லது மீட்டிங் பேசுகிறதுக்கோ வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஜூம் ஆப் வந்து செக்யூரிட்டியில் சேஃப் இல்லைன்னு சொல்லி வந்து போயிட்டுருக்கு. அதுலேயும் சேஃப் கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ கால்க்குன்னு பார்த்தா நிறைய ஆப் இருக்குது. அதாவது டீம் வியூவர் இருக்குது, கூகுளோட மீட் இருக்குது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோசாஃப்டோட டீம் இருக்குது, 365 இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. நம்ம இன்றைக்கி வந்து நம்ம மைக்ரோசாஃப்டோட டீம் பற்றின வீடியோ, அதாவது டீம் பற்றின அப்ளிகேஷன் அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அண்ட் இந்த இன்டர்ஃபேஸ்லாம் எப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நீங்கள் அதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு மைக்ரோசாஃப்ட் டீம் டவுன்லோட் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. இங்கே சர்ச் பண்ணிட்டு ஃபஸ்ட்டில் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் டீம் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் ஆனவொன்னே அதாவது இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இங்கே வந்து கீழே வந்து சைன் இன் அண்ட் சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது. கீழே இருக்கிறதெல்லாம் எதுவும் நம்ம கிளிக் பண்ண வேணாம். இங்கே சைன் அப் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது அந்த அதாவது அந்த இது கிளிக் பண்ணோம்னா நம்ம இந்த இதுக்கு வருது. அதாவது நேராக வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் வந்து வருது. இதுக்கு வந்து நம்ம மெயில் ஐடி வந்து என்டர் பண்ணணும். அதாவது அவுட்லுக்கோட மெயில் ஐடியோ அல்லது ஹாட் மெயிலோட மெயில் ஐடி, அதாவது அஃபிஷியலோட, அதாவது மைக்ரோசாஃப்டோட அஃபிஷியல் மெயில் ஐடி நமக்கு வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஏன்னா இது சேஃப் அண்ட் செக்யூர். அதனால் இப்போ நான் என்னோட மெயில் ஐடி வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து கேட்குது, அதாவது ஃபார் ஸ்கூலா, ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா, அல்லது ஃபார் ஒர்க்கான்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு எது, அதாவது ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துகிறீங்களோ அல்லது ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் நான் இது யூஸ் பண்ணுறேன்னா அது வந்து ஆடியோ அண்ட் வீடியோ கால்ஸ், அதாவது ஸ்கைப் மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபார் ஒர்க்னா நம்ம என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒர்க்னு நான் உங்களுக்கு கிளிக் பண்ணுறேன். இங்கே வந்து பாஸ்வேர்டு கேட்குது. உங்களோட அதாவது அஃபிஷியல் கிரியேட் பண்ணியிருப்பீங்களா, அதோட மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்து என்டர் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து காட்டுது. இதில் வந்து உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து அண்ட் வந்து கம்பெனி வச்சிங்கன்னா கம்பெனியோட நேம் கொடுத்து, அண்ட் அது மட்டும் இல்லாமல் எந்த கண்ட்ரியோ அதை ரீஜன் வந்து நம்ம கொடுத்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு அந்த கம்பெனி நேம் எல்லாம் கொடுத்து நீங்கள் என்டர் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஏன்னா எனக்கு வந்து டவுன்லோட் ஆகாத காரணம் நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணிக்க. நீங்கள் வந்து கீழே எங்கே பார்த்துருப்பீங்க நோட்டிஃபிகேஷன், விண்டோஸ் டீம் 64 பிட் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 90 MB டவுன்லோட் ஆயிடுச்சு. நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டாலேஷன் எப்படி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நீங்கள் வந்து ஒர்க்கா, ஸ்கூலோ அல்லது ஒரு நம்ம பர்சனல் அதாவது ரிலேட்டிவோ ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம் ஒரு அக்கௌண்ட் வந்து, அந்த அக்கௌண்ட்டுக்கான மெயில் ஐடி வந்து போட்டு சைன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு சைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து அதாவது மைக்ரோசாஃப்ட் டீமோட அஃபிஷியல் அதாவது வெப் பேஜுக்கு வந்து நம்ம வந்தாச்சு. வெல்கம் டு டீம்ஸ்னு காட்டுறாங்க. இப்போ நம்ம சேனல் அதாவது ஒர்க் நம்ம கொடுத்துருந்தோம், அதுக்கான சேனல் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம கொடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து இது அவ்வளோதான் ப்ராசஸ் வந்து சொல்கிறாங்க, அது எந்த மாதிரி எல்லாம் இருக்கும்னு சொல்லி. நமக்கு அவங்களே ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்து அவங்களே சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளே வெயிட் பண்ணி நம்மளும் கற்றுக்கலாம். அண்ட் போக நம்ம வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் டீமை யூஸ் பண்ணி வந்து நம்ம வந்து ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறது நம்மளே கற்றுக்கலாம். ஈஸியாக இருக்கும். அவ்வளோ பெரிய செட்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்காது. அதாவது லோட் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்மளோட மெயின் இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம வந்தாச்சு. இதில் வந்து எடுத்தவொன்னே வந்து இன்வைட் ஆர் காப்பி, அதாவது ஜாயின் டு டீம்ஸுங்கிறதுக்காக இந்த லிங்க்கை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து ஒரு மெயில் ஐடி, அதாவது உங்கள் ஒரு டீம்மேட் இருக்கும், அதாவது ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லெசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதாவது வீடியோ கால் சேட் பண்ணுறதுக்கும் அதை சேட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம வந்து மெயில் ஐடியில் நம்ம டேரெக்டாக சென்ட் பண்ணிடணும். சென்ட் பண்ணிட்டோம்னா அது மூலமாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து லிங்க்கை கிளிக் பண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம டீமில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்குவோம். காப்பி பண்ணிட்டு கார்டேட் கொடுத்துருவோம்.
ஃப்ரெண்ட்ஸ் அது கொடுத்தோன்னா அதாவது இன்டர்ஃபேஸில் இவ்வளோ இப்படி தான் இருக்குது. இங்கே வந்து கீழே வந்து டீம் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த நம்ம டீமோட நேம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இன்ட்ரோ வந்து அவங்களே சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு தெரியாதவங்களுக்குலாம் சில வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ட்ரோவில் எப்படி இருக்கும்னு சொல்லி அவங்களே காட்டுறாங்க, நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சேனலோட ஆர்கனைசேஷன் டீம் ஒர்க் அந்த மாதிரி சும்மா அவங்களோட ஒரு எப்படி சொல்கிற ஒரு லெசன் அதாவது வந்து கொடுத்துருக்காங்க. அந்த செஷன் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இங்கே வந்து ஆட் ஆர் மோர் பீப்பிள் வந்து கொடுத்து நம்ம சேனலில் வந்து அதாவது நம்ம லிங்க் சென்ட் பண்ண பார்த்தீங்களா அந்த மாதிரி கொடுத்து நம்ம பீப்புள்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கிரியேட் மோர் ஆர் சேனல் இருக்குது. இதை நம்ம கிளிக் பண்ணி வந்து நம்ம வந்து டீமை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது இப்படி சொல்ல ஒரு லெசனை வந்து நம்ம கிளாஸ் எடுக்கிறோம்னா அது வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிங்க் அதாவது கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ஒரு டெஸ்ட்டோ சேனல் நேம் வந்து லெட்டர்ஸ் ஆர் நம்பர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் ஆர் அலவுடுன்னு கொடுத்துருக்காங்க. சேனல் நேம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஏதாவது டைப் பண்ணணும்னு டைப் பண்ணிட்டு அதை ப்ரைவேசியில் வந்து சில இருக்குது ப்ரைவேட்டாக வச்சுட்டு ஸ்டாண்டர்டாக வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணிட்டு சேனல் லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து சேனலில் வந்து நான் டெஸ்ட்டுக்கு நான் வந்து கிரியேட் பண்ணுறதுனால அதனால் நான் டெஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இப்போ வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது டெஸ்ட் வேணும்னா கிரியேட் பண்ணிட்டு வந்து சேனலை வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், சேனலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து டெஸ்ட்டில் வந்து இப்போ ஆட் வந்து ஆயாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆட் டேப் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சன்ஸ் வந்து இப்போ நம்ம கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து இங்கே வந்து ஃபார்மேட்ஸ் அதாவது கொடுத்துருக்காங்க, எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ. அது மட்டும் இல்லாமல் ஃபார்மேட் அட்டாச் ஃபைல்ஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணுவோம். மெயிலில் வந்து பார்த்துருப்போம் அட்டாச் ஃபைல் இருக்குது, அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எமோஜிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ காலும் இதில் தான் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வந்து கீழே வந்து ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. கீழே இது வந்து கிளிக் பண்ண வந்து மெசேஜிங் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பிபிடி ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கீழே வந்து ஜாயினர் கிரியேட்டர் டீம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டெஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணி வந்து நம்ம பர்சன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே வந்து இங்கே ஒரு ஐக்கான் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா இப்போ வந்து நம்ம டீம் வந்து இப்போ வந்து இப்போ அவைலபிளாக இருக்குன்னு சொல்லி வந்து இந்த க்ரீன் கலர் சிம்பிளில் காட்டுது. இப்போ நம்ம கிளிக் பண்ணி வந்து நம்ம இதில் காட்டிக்கலாம். அதாவது இந்த கலரில் நம்ம சூஸ் பண்ணி வந்து நான் இந்த இதில் பிஸியாக இருக்கேன், அதாவது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிம்பிள்ஸ் அடிப்படையில் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம இப்போ தேவையில்லாத டேப்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான டேப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேவரட்ஸ் வந்து டேப் வந்து நம்மளும் ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க, விக்கிபீடியா நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து நமக்கு எந்தெந்த டீம் அதாவது இந்த டேப்ஸில் வந்து இந்த டீம் இருக்கணுமோ, அதாவது இந்த வெப்சைட் அது பவர் பாயிண்ட்டோ அண்ட் பிடிஎஃப் இது மாதிரி எக்ஸெட்ரா நிறைய டேப்ஸில் இருக்குது. நமக்கு தேவைங்க வந்து நம்மளே ஆட் பண்ணிக்க முடியும். ஏகப்பட்டதை கொடுத்துருக்காங்க. யூடியூப் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நமக்கு சோசியல் ஆப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே செக் பண்ணி பார்த்து நமக்கு எந்த ஒரு டேப் வேணுமோ நம்மளே ஈஸியாக வந்து நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம வந்து ஆட் மோர் பீப்புள் வந்து இப்போ ஆட் பீப்புள் நம்ம கொடுத்து வந்து நம்ம வந்து குரூப்பை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நம்ம மெயில் ஐடி இருந்துச்சுன்னா அதாவது நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம் வச்சிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட மெயில் ஐடி வந்து நமக்கு இதில் வந்து என்டர் பண்ணி நம்ம வந்து நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். ஆட் பண்ணிட்டு நம்ம பர்சன்ஸ் ஆட் பண்ணிட்டு வந்து நம்ம கிளாஸஸ் இருக்கலாம். அதாவது நம்ம குரூப்பில் சேனல் கிரியேட் பண்ணி அந்த சேனல் மூலமாக வந்து நம்ம வந்து கிளாஸ் எடுக்க முடியும். ஓப்பன் ஆர் எஃப்ஐக்கு கொடுத்துருக்கோம். இது மூலம் நம்ம எதாவது கேட்கலாம் கேட்கலாம், டவுட்ஸ் கேட்கலாம். இங்கே வந்து நம்ம கால்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வீடியோ கால்ஸும் பண்ணிக்கலாம், ஒரு காலும் பண்ணிக்கலாம். அதாவது ஆட் ஸ்பீட் டயல் இருக்குது, அதை குரூப்புக்கு நம்ம ஃபோன் பண்ணால் இதில் யூஸ் பண்ணி நம்ம வீடியோ கால் பண்ணிக்கலாம். கீழே வந்து கான்டாக்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸில் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கும், மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருப்போம், அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கும். இது வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஏதாவது ஃபைல்ஸ்லாம் இருக்குது, அதாவது ஷேர் பண்ணுறனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். மைக்ரோசாஃப்ட்டில் டீம்ஸில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஸ்டோரேஜில் 1.5 கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்ம ஸ்டோரேஜும் பண்ணிக்கலாம். அதாவது அங்கிருந்தும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். மைக்ரோ டைப் சிம்பிள் அதாவது ஃபைல்ஸ் எவ்வளோ ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எடுத்துக்க முடியும். அதாவது ஸ்க்ரீன் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் இதில் வந்து டைமுக்கு மேலே வந்து கொடுக்குற சேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ கால் பேசிக்கலாம். இங்கே வந்து ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி நம்ம ஃபீட் நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து நிறைய அப்ளிகேஷன்லாம் இருக்குது. அதையும் நம்ம யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம இதிலே யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்களே பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட இருக்குது. அதாவது பர்சனல் ஆப்ஸ், போட்ஸ், டேப் அண்ட் கனெக்டர், டாப் பிக்சர் ஆப்ஸ் இருக்குது. அது மட்டும் எஜுகேஷனுக்கு வந்து ஆப்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அது ஜூம் அப்ளிகேஷன், அதாவது நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, இதுக்கான மாற்று ஆப் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இதுலேயும் அந்த ஜூம் அப்ளிகேஷன் இருக்குது. இதுலேயும் யூஸ் பண்ணலாம். அதாவது கிட்கப் கொடுத்துருக்காங்க. அதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணிருப்போம் அவங்களுக்கெல்லாம் கோடிங். இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ் பண்ணி இந்த வெப்சைட் வந்து இதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஏகப்பட்ட ஒரு ஆப்ஸ் இருக்குது. பர்சனல் ஆப்ஸ் நிறைய இருக்குது. நம்ம அடோபோட கிரியேட்டிவ் க்ளவுட் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம்னா ஏகப்பட்ட அப்ளிகேஷன் இருக்குது. நமக்கு எந்தெந்த யூஸ்க்கான பர்சனலுக்கு தேவையோ அந்தந்த
அந்த நீடுக்கு தேவையோ அதுக்கு வந்து அந்த நம்ம அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட்டோட இந்த டீமோட இந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை இந்த டீம் பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் டவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் வந்து வெல்கம் டு டீமில் வந்து நம்ம பர்சன்ஸ் ஆட் பண்ணி இங்கே வந்து கீழே ஸ்டார்ட் கன்வர்சேஷன் நம்ம கொடுத்து வந்து நம்ம டைப் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட்டும் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் ஆல்ரெடி வந்து சேனல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது மூலமாக ஏற்கனவே சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படி, நம்ம பீப்புள்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதும் சொல்லியிருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு மைக்ரோசாஃப்ட்டில் வந்து டீம் ஆட் பண்ணல, அவங்க டீம் வந்து வர கிடையாது. இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து நம்ம பீப்புள்ஸ் வந்து ஆட் பண்ணுறது உங்களுக்கு காட்ட முடியல. மேபி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆச்சுன்னா நம்ம அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இல்லை நமக்கு ஒரு அடிஷனல் ஒரு மெயில் ஐடி நம்ம கிரியேட் பண்ணி வந்து ஆட் பண்ணுறது எப்படி நான் சொல்லித்தரேன். இதில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த ஆப் வந்து இன்டர்ஃபேஸ் வந்து சிம்பிளாக தான் இருக்குது. நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமெல்லாம் கிடையாது, சிம்பிளாக தான் இருக்குது. இது யூஸ் பண்ணி அதுவும் சேஃப் அண்ட் செக்யூர்னு சொல்லாமல் இந்த காலகட்டத்தில் சேஃப் அண்ட் செக்யூராக இல்லாத அதாவது ஜூம் அப்ளிகேஷன் நம்ம ஏற்கனவே இது பார்த்துருக்கோம். இந்த ரீசெண்டாக 1 மந்த்ஸில் வந்து எவ்வளோ ஒரு இது நடக்குதுன்னு சொல்லி செக்யூரிட்டி இல்லாதனால இருக்குது, என்கிரிப்ட் ஆப்ஷன்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் டீமோட வெப்சைட் தான். இதில் வந்து எந்த விதமான ஒரு எப்படி சொல்கிறது இதோட ஒரு தேர்ட் பார்ட்டிஸும் கிடையாது, அஃபிஷியலாக ஆக்ட் பண்ணுறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணுறது மெத்தட் தான் இருக்குது. அதாவது நம்ம வந்து எவ்வளோக்கு சேஃபாக யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நமக்கு சேஃப். அதாவது நம்ம ஏதாவது தேவையில்லாத ஏதோ ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறதோ, அன்வான்ட் மெசேஜ் நம்ம கிளிக் பண்ணுறதோ, லிங்க் பண்ணுறதோ இந்த மாதிரி தான் நமக்கு பிரச்சனைகள் வரும். அதுக்கு தவிர்த்துட்டாலே நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸும் வராது. அதாவது இந்த வந்து இப்போ நம்ம இந்த ஜூம் இதில் பார்த்துருப்போம். அதாவது ஸ்கூலில் ஒரு படிக்கிறதும் தேவையில்ல அடல்ட் கண்டக்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியதுனால அவங்களுக்கு கொஞ்சம் இது மாதிரி இருக்கிறதுனால அனிஷா ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் இந்த இது பிரச்சனை வராது. இது வந்து நம்ம லிங்க் வந்து நம்மளே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி தான். தேவையில்லாத வந்து யார் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆட் பண்ணால் மட்டும்தான் ஜாயின் பண்ணுற மாதிரி. அதுவும் இமெயில் வழியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது மூலமாக நம்ம சேஃபாக இருக்கும். அவங்க யாராவது ஷேர் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உண்டு. இதில் யூஸ் பண்ணி வந்து நமக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் செக் அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய. அது யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்டு சென்ட் ஸ்டேட்டஸ் மெசேஜ், அதாவது ஸ்டேட்டஸை வந்து நம்ம சென்ட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம வந்து ஸ்டேட்டஸை வந்து அவைலபிளாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம், பிஸியாக அந்த மாதிரி நமக்கு நம்மளே கொடுத்துக்க முடியும். அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.